இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை கடற்கரை பரங்கிமலை ரயில் சேவை இன்று அதிகாலை 5 மணி முதல் தொடங்கி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்போம். தாயுமானவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மக்களுடைய 17 ஆண்டுகால காத்திருப்புக்கு பிறகாக வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை திட்டம் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதன் மூலமாக மக்களுடைய பொது போக்குவரத்து சேவை என்பது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2008 தொடங்கப்பட்ட திட்டம் 2013 முடித்திருக்க வேண்டும். 495 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்க வேண்டிய திட்டம் ஆதம்பாக்கம் தில்லை கங்காநகர் பகுதியில் ஏற்பட்டிருந்த அந்த நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் காரணமாக பணிகள் என்பது தாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில ஒரு வழியாக பணிகளை நிறைவு பெற்று தற்போது இந்த திட்டம் என்பது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதன் மூலமாக சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரைக்கும் இயக்கப்பட்டு வந்த அந்த பறக்கும் ரயில் சேவை தற்போது பரங்கிமலை வரைக்கும் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நாளொன்றுக்கு 43 பறக்கும் ரயில் சேவைகள் இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலைக்கு 3 ரயில்களும் பரங்கிமலையிலிருந்து வேளச்சேரிக்கு 2 ரயில்களும் என மொத்தமாக 47 ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை 5 மணிக்கு இந்த வழித்தடத்தில் பறக்கும் ரயில் சேவை என்பது தொடங்கியது. பெருவாரியான மக்கள் இதில் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் நாளான இன்று முதல் இந்த ரயில் சேவை துவங்கப்படுவதாக அறிவிப்பு பொதுமக்கள்கிட்ட பெருவாரியாக ரீச் ஆகாததன் காரணமாக ஒரு சிலரே பயணம் மேற்கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாகவே பார்த்து வருகிறோம். நம்மிடையே ஒருவர் கேள்வியில் முன்னிக்கலாம். எங்கிருந்து எங்க போறீங்க? கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரயில் சேவையை தொடங்கி இருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு? வேளச்சேரிக்கு போறேன். இது ரொம்ப சௌகரியமா இருக்கு. இதுல என்ன 3 கிலோமீட்டர் சுற்றி போகணும். நான் சோலையப்பன் பள்ளத்தூர். ரொம்ப சௌகரியமா இருக்கு. இது முன்னாலே போட்டிருந்தா ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஒரு 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டத்தை தொடங்கி இருக்காங்க. எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? ஜனங்களுக்கு ரொம்ப சௌகரியம். ஈஸியா போகலாம். 3 கிலோமீட்டர் சுத்த வேண்டாம். அதனால முதல் ட்ரெயின் அதனால இதில் வந்தேன். அதான். அப்புறம் இதே மாதிரி என்னுடைய சொந்த ஊரான செட்டிநாட்டில் ட்ரெயின் போட வேண்டும். காரைக்குடியில் நீங்களே பார்க்கலாம். ஒரே ஒரு பயணி தான் தற்போது இந்த ரயில்ல பயணத்தை மேற்கொள்றாங்க. ஆனால் நேரம் செல்ல செல்ல இன்று முதலே பெருவாரியான பயணிகள் இந்த பயணத்தை மேற்கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா பரங்கிமலையை பொறுத்த மட்டில் ஒருபுறம் எம்ஆர்டிஎஸ் அதாவது பறக்கும் ரயில் சேவை, மறுபுறம் தாம்பரம் செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை வரை இயக்கப்படக்கூடிய புறநகர் மின்சார ரயில் சேவை, அது மட்டும் இல்லாம மெட்ரோ ரயில் சேவை என 3 கனெக்டிவிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு ஹப்பா மாறிவிட்ட ஒரு சூழல்ல வரும் நாட்கள்ல இந்த பரங்கிமலையை மையப்படுத்தி பொது போக்குவரத்து மேலும் எளிமைப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா எழும்பூர்ல நடைபெற்று வரக்கூடிய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக செங்கல்பட்டு தாம்பரத்திலிருந்து கடற்கரை இயக்கப்படக்கூடிய புறநகர் மின்சார ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வரும் நாட்கள்ல இந்த பரங்கிமலையில் இருந்து வேளச்சேரி வழியாக சென்னை கடற்கரை செல்லக்கூடிய இந்த பறக்கும் ரயில் சேவை வழித்தடம் என்பது ஒரு மாற்று வழித்தடமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக பெருவாரியான மக்கள் பயணம் மேற்கொள்வாங்க அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோவாவுடன் செய்தியாளர் தாயுமானவன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.